ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, எத்தனையோ தடைகளும் தடங்கல்களும் உன் வாழ்க்கையில தினமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நீயும் கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. ஆனா இப்போது இந்த பச்சை குங்குமத்தை தொடுவதற்கு கூட உனக்கு எத்தனை தடைகள் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நான் இந்த பதிவை உன் கண்களில் காட்ட வரும்போதெல்லாம் அதை தாண்டி நீ கடந்து போகும்படி சில விஷயங்கள் நடந்தது. ஆனா இது எல்லா தடைகளையும் தாண்டிதான் இப்போது இந்த பச்சை குங்குமத்தை நீ தொடும்படி நான் செய்தேன். எப்படி உனக்கு எதிராக வந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ இதை தொடும்படி செஞ்சேனோ, அதே போல உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். மனிதர்களுக்கு பொதுவாகவே பக்தி இருக்கதான் செய்து, ஆனா அது எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பது கிடையாது. ஏதாவது ஒன்று தப்பா நடக்கும் போதோ அல்லது தப்பா நடந்துருமோன்னு பயம் வரும்போதுதான் பக்தி வருது. உடனே இந்த வராகி அம்மாவை தேடி வந்து, அம்மா வராகி தாயே என்னை காப்பாத்துங்க, எனக்கு நல்லபடியா இதை செஞ்சு கொடுங்கன்னு பக்திமயமாய் என்னை தேடி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் இனிமே நல்லவனா இருந்துக்கிறேன், எல்லாருக்கும் நல்லதை செய்யறேன்னு புத்தியோட பேசுறாங்க. அப்புறம் என்ன, மனிதனுக்கு பயம் வந்தா பக்தி வருது, பக்தி வந்தா புத்தி வருது, புத்தி வந்த உடனே நான் வெற்றியை கொடுத்துட்றேன், புத்தி வந்தா வெற்றி வருது, வெற்றி கிடைச்ச பிறகு வாழ்க்கையும் வசதியாக மாறுது. இப்படிதானே மனிதர்களுடைய ஆரம்பமாக ஆதியாக மனிதர்களுக்கு பயத்தை உருவாக்குனேன். இப்ப மட்டும் மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேனா மனிதன் என்னை நினைக்கவும் மறந்து போயிடுறான், என் ஆலயத்துக்கு வரணும் என்ன வேண்டுதல்ங்கிறதையும் மறந்து போயிடுறான். எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமும் பயமும் வரும்போது தானே இந்த வராகி அம்மாவின் ஞாபகமே வருது. இனிமேலாவது உன்னுடைய தேடல் என்பது என் பக்கம் இருக்கட்டும். எது உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் என்னை நினைக்க மறவாதே என் செல்லவே. எருமை மேய்க்கிறவங்களை கூட நம்பிடலாம், ஆனா இந்த பெருமை பேசும் மனிதர்களை நம்பவே கூடாது. சும்மா பெருமைக்காகவும் 4 பேர் நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காகவுமே நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இந்த பூமியில இருக்கதான் செய்றாங்க. நீ எப்போதும் அடுத்தவங்க உன்னை நல்லது சொல்லணும், அடுத்தவங்க உன்னை நல்லவன்னு சொல்லணும், பாராட்டணும்னு நினைச்சு எதையும் நல்லதாக செய்யாமல் உன் மனசாட்சியின் விருப்பத்தோடு எல்லாருக்கும் நல்லது செய். அதுதான் உன் வாழ்க்கைக்கான புண்ணியத்தை உன் கைகளில் கொடுக்கும். நீ வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு உனக்கு எது அவசியமோ, நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எது தேவையோ அதை சிறப்பாக நான் அமைச்சு தருவேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நிச்சயமாக ஒரு பின்விளைவு உண்டு. நல்ல செயல்களை செஞ்சினா அந்த பின்விளைவு நல்ல பலன்களாக இருக்கும். கெட்ட செயல்களை செஞ்சு கெடுதல் நினைச்சினா அதன் கெட்ட பலனாக நீ கர்மாவையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பன்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. உன் முந்தைய பிறவிகள்ல நீ செஞ்ச செயல்களின் விளைவாக தான் இந்த பிறவியில் உனக்கு எல்லா நிகழ்வுகளுமே நடந்துகிட்டு இருக்கு. எப்போதுமே மனிதர்களுடைய வாழ்க்கைன்றது பகடை வைத்து ஆடுவதை போலதான். நீ விரும்பினது உனக்கு நடக்கலைனா தற்செயலாக என்ன நடந்ததோ அதை வச்சு உன் திறமையின் மூலமாக ஈடு செய்து சமாளிக்க கத்துக்கணும். எப்பவுமே விரும்பினது அப்படியே நடந்துடாது, நினைச்சது அப்படியே கிடைச்சிடாது. அப்படி நடக்காத சமயத்திலும் கிடைக்காத சமயத்திலும் கூட அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நீ திறமையுள்ள பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. ஒருத்தருடைய குறைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியுதுன்னா அது அவர்களை நீ பார்க்கும் கோணம் தவறாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா இங்கு எல்லா மனிதர்களும் குறை கொண்டவர்களும் குற்றம் மட்டுமே செய்பவர்கள் கிடையாது. எல்லா கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கும், எல்லா நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்ட குணம் நிச்சயமாக இருக்கும். எல்லாரையுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுத்துட்டு பார்க்காம அவங்க என்ன செய்யறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து நீ பார்க்க பழகிக்கோ. நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருக்கிறவங்கள நீ நம்புறதை விட நீ கஷ்டப்படும் போது உனக்கு தோள் கொடுத்தவர்களையும் ஆறுதல் சொன்னவர்களையும் நீ ஒருபோதும் விட்டு கொடுக்காத. என்றைக்குமே நீ இதுதான்ற உன்னுடைய அடையாளத்தை யாருக்காகவும் அடமானம் வைக்காதே. நீ நினைக்கிறது போல நீ ஆசைப்படுறது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. உன் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது பழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எப்போ நீ எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு இறை நம்பிக்கையோட முடிவெடுத்து அதை சிறப்பாக செயல்படுத்திட்டு இது நல்லபடியா நடக்கணும் நல்லபடியா முடியணுன்ற அந்த முடிவை மட்டும் என்கிட்ட விட்டுடு. என்னை நம்பி நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் முடிவை நானே எடுப்பேன். அது நிச்சயமா நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில தான் இருக்கும். சில விஷயங்களை மறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்,
சில விஷயங்களை விட்டு கொடுத்து இழப்பதற்கு ரொம்ப கொடுமையாகத்தான் இருக்கும். சிலவற்றையும் சில பேரையும் பிரிவது சாபம் போலதான் இருக்கும். ஆனா எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல நீ எப்படி பிறக்கும்போது எதுவுமே இல்லாம பிறந்தியோ அதே போல போகும்போதும் எதுவுமே இல்லாம தான் போற. அப்படி இருக்கும்போது எதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற? சிலவற்றை மறந்து கடந்து வா. நீ இழக்கும் விஷயங்களையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போற மனிதர்களையும் சரி இதுதான் நடக்கணும்னு இருக்கு, இதை கடந்து வரணுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உன் மனசுக்கு நீதானே தைரியம் கொடுக்கணும். எதையும் யோசிச்சு எதுக்காகவும் கவலைப்பட்டு உன் மனசை பாரமாக்கிக்காத. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் ஒரு குணத்தோட இருப்பாங்க. அதை அப்படியே ஏத்துக்க தயாராகு. இவங்க இப்படிதான் இருக்கணும், அவங்க அப்படிதான் நடந்துக்கணும்னு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத. நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துகிட்டு உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள் என் செல்லமே. நீ யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை வருத்தப்படுத்திக்கிறதுனால உன் வாழ்க்கையில எதுவுமே மாறப்போறதில்ல, எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. யார் எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு நீ யாரா இருக்கணும், நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அது போல இருந்து விடு. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் உனக்கு வரக்கூடாதுன்னா நடப்பது அனைத்தையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோடு நீ இருந்து விடு என் செல்லமே. சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளவும் சில விஷயங்களை மாற்றி யோசிக்கவும் கற்றுக்கிட்டே இரு. ஏன்னா வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வரலனா அதை மாற்றிக்க தயாராயிரு. சில யோசனைகளை நீ செயல்படுத்தும் போது அது சரியாக இல்லாத பட்சத்தில் மாற்றி யோசிக்கவும் முடிவுகளை சிறப்பாக எடுத்துக்கவும் தயாராக இரு. ஏற்றம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னுடைய எதிரி கூட உன்னை நோக்கி இறங்கி வருவான். துரோகியும் கூட உன்னை விட்டு ஓடி போவான் என் செல்லமே. எது நடக்காதுன்னு நினைச்சியோ அது எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில நடத்தி தர்றதுக்கு நான் இருக்கேன். கண்ணுக்கு முன்னால தெரியும் எதிரிகளை விட உனக்கு பின்னால வரைஞ்சுக்கிட்டு உன் கூடவே இருக்கும் துரோகிகள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீ பாதிக்கும் வரை, நீ கஷ்டத்தை எதிர்கொள்ளும் வரை நீ அவங்கள நல்லவங்க, உன்னுடைய நலம் விரும்பிகள் நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. அவங்க உன்னை ஏமாத்தும் போது துரோகம் செய்யும் போது தானே அவங்க கெட்டவங்கன்ற விஷயமே உனக்கு புரிய வந்தது. அதனாலதான் எப்போதுமே எல்லார் மீதுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ. எதிரி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. எப்போ யாரு சுயநலத்தோட உனக்கு துரோகம் செய்யறவங்களா மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இது கலியுக காலம்னு மறுபடியும் மறுபடியும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பச்சை குங்குமன்றது உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய வெற்றி குங்குமம். நிச்சயமா நீ எதிர்பார்த்த காரியத்தை நீ நினைச்சது போலவே வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தர்றேன். எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் நீ பாதியில நிறுத்திடாத. நிறைய கதைகள்ல சுவாரஸ்யம் இருக்கும். கடைசி பக்கத்தில் கடைசி வரியில் கூட அது சுவாரஸ்யமாக இருக்கும்படியும் நல்லபடியா முடியும்படியும் நான் செய்வேன். உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான். உனக்கான விஷயங்களை நீ ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல வெற்றிகரமாக அதிசயமாக முடிச்சு தர நான் தயாரா இருக்கேன். நீதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அருகதை இல்லாத இடத்தில் நல்ல மனிதர்கள் நம்பி அன்பை செலுத்திட்டு நீ ஏமாந்து போயிட்டோன்னு நினைச்சு வருத்தப்படாம, பரவாயில்ல பெருசா ஏமாறாம இந்த அளவுக்கு நான் தப்புச்சிட்டனே நினைச்சு மகிழ்ச்சி அடைய கத்துக்கோ. ஏன்னா யாரையாவது முழுசா நம்பி ஏமாந்து நீ நஷ்டத்தில் வந்து போவதை விட அவங்கள இந்த அளவுக்காவது இப்போவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டு தப்பிச்சு வர்ற வழியை பாரு என் செல்லமே. உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம்தான் உன்னை பற்றிய பொய்யான வதந்திகளை பரப்புவது. அப்படி யார் உன்னை பத்தி என்ன அவதூறு பரப்பினாலும் நீ கவலைப்படாம கலங்கி நிற்காம ஒதுங்கி ஓரமா போய்கிட்டே இரு. உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது. எப்போதுமே வாழ்க்கையை நம்பிக்கையோட எதிர்கொள். உனக்கான உண்மையான அன்பும் பாசமும் நேர்மையும் கொண்ட நல்ல நட்புகளையும் உறவுகளையும் உன்னோட நான் கைகோர வைக்கிறேன். 1000 ரூபாய் கையில இருந்தா ஏதாவது வாங்கலாம்னு தோணும். அதே நோட்டு கிழிஞ்சிருந்தா இதை யாரு வாங்குவாங்க, எப்படி மாத்தலாம்னு தோணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில எல்லாத்தையுமே உனக்கு கொடுப்பேன். ஆனா அதுல சில பிரச்சனைகளோட சில சிக்கல்களோட உன் கைகளில் கொடுப்பேன். அதை எப்படி சரி செஞ்சு சமாளிக்கலான்ற யோசனையையும் சிந்தனையையும் முடிவையும் நீ எடுக்கக்கூடிய அளவுக்கு திறமையாக இருக்கணும். உன் நேரமும்
உன்னுடைய சூழ்நிலையும் எந்த நேரத்துல எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஒருபோதும் யாரையும் மதிப்பிடவோ யாரையும் காயப்படுத்தவோ வேணாம். உனக்கான வாழ்க்கைய நீ நினைச்சதை விட மிக சிறப்பாகவே அமைச்சு தருவேன். அது மட்டுமல்ல, நீ நீண்ட நாளாக என்கிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த காரியத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். நீ நினைச்ச விஷயம் நல்லபடியா நடந்து நீ மனம் குளிர சந்தோஷத்தை அனுபவிக்க போற. இது இந்த வராகியின் வாக்கு.